ஒருவருடைய வருமானத்திலிருந்து கிட்டத்தட்ட 52% வரியாக அறவிட்டுக் கொள்ளுகிறார்கள். 48% வைத்துக் கொண்டு எல்லா செலவுகளையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆகவே கேள்வி பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது இலங்கையிலே. நல்ல விஷயங்கள் இலங்கையில் நடந்தாலும் கூட இலங்கையினுடைய நாணயம் ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக தேய்வடைகின்றது. ஆனால் ஐக்கிய அமெரிக்க டாலர் ஏனைய நாட்டு நாணயங்களுக்கு எதிராக தேய்வடைகின்றது என்றால் இலங்கை நாட்டு நாணயத்தினுடைய அந்த உறுதிப்பாட்டை நாங்கள் சந்தேக கண்ணோடு தான் பார்க்க வேண்டியது. மக்கள் கேட்பது சம்பள அதிகரிப்பை அல்ல, வாழ்க்கை செலவினுடைய குறைப்பை. அந்த வாழ்க்கை செலவு அதிகமாக இருப்பதற்கு காரணம் ஒன்று விலை அதிகரிப்பு. பணம் என்று வருகின்ற போது இந்தியா ஒரு மிக சிறந்த நண்பன். பணம் தவிர்ந்த ஏனைய விஷயங்கள் என்று வருகின்ற போது இந்தியா ஒரு செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு சக்தியாக பார்க்கப்படுகிறது. அரசாங்கத்தினுடைய கஜானா நிரம்பி இருக்கிறது, வங்கிகளுடைய கஜானாவும் நிரம்பி இருக்கிறது, மக்களுடைய பைகள் நிரம்பி இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை. ஸ்விஸ் பெர்ன் மாநகரம் ஹூட்வில் நகரில் உங்களுக்கான கனவு இல்ல அபார்ட்மெண்ட் காத்து கொண்டிருக்கிறது. அழையுங்கள். அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறப்பு. இன்றைய ஊடறுப்பு நிகழ்ச்சியில் எம்மோடு இணைந்து கொண்டிருக்கக்கூடியவர் கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பொருளியல் துறையினுடைய சிரேஷ்ட விரிவுரையாளர் கலாநிதி கணேசமூர்த்தி அவர்களை ஊடறுப்பு நிகழ்ச்சியோடு இணைத்திருக்கின்றோம். ஊடறுப்பு நிகழ்ச்சியின் சார்பில் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. வணக்கம். வணக்கம் தமிழ். வணக்கம் ஊடறுப்பினர்களே. கடந்த காலங்களில் பேசப்பட்ட ஒரு விடயம், அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் உங்களுடைய பெயரையும் நாங்கள் குறிப்பிட்டிருந்தோம். நீங்கள் கூறிய ஒரு விடயம், ஒரு வருடத்துக்குள் ஆட்சிக்கு வருகின்றவர்கள் நடவடிக்கைகளை எடுக்க தாமதிக்கின்ற பட்சத்தில் அந்த நடவடிக்கைகள் என்பது காலப்போக்கில் ஒரு நீத்து போகின்ற செயற்பாடு. நல்லாட்சியில் எவை இடம்பெற்றதோ அவைதான் அப்படியான ஒரு நடைமுறை வந்தால் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறுகிறார்கள். இப்போது பார்த்தால் இலங்கையில் கடந்த காலங்களில் ஊழல் மற்றும் பல குற்றச்சாட்டுகளோடு தொடர்பானவர்கள் இருக்கிற அரசாங்கம் ஊழல் செய்கிறது, இருக்கிற அரசாங்கம் ஊழலை மறைப்பதற்கு தங்களை பயன்படுத்துகிறது என்கின்ற குற்றச்சாட்டை பிரதானமாக நாமல் ராஜபக்ச போன்றவர்கள் கூறிக்கொண்டிருக்கிறார்கள். அவர் நீதிமன்றத்துக்கு வெளியில் வந்தவுடன் கூறுகிறார், கண்டெய்னர் ஊழல், நிலக்கரி ஊழலிலிருந்து தங்களை மறைப்பதற்காக எங்களை இந்த அரசாங்கம் பயன்படுத்துகிறது என்று. எனக்கு உடனடியாக அந்த இடத்தில் உங்களுடைய முகம்தான் ஞாபகம், நீங்கள் கூறியதுதான் ஞாபகம். எனக்கு புரியவில்லை என்ன நடைபெறுகிறது. நானும் அந்த காணொளிகளை பார்த்தபோது ஒரு பக்கம் நகைப்பாகவும் இருக்கிறது, மறுபக்கம் ஒரு விஷயத்தை அவர்கள் உறுதிப்படுத்துவது போலவும் தெரிகிறது. என்னென்று சொன்னால், இவ்வளவு தைரியமாக வெளியிலே இப்படி கதைப்பதாக இருந்தால் தங்களுக்கு எதிரான சாட்சியங்கள் எதுவும் இல்லை என்ற நம்பிக்கை காரணமாக இருக்கலாம். இதில் பின்னணியில் இருக்கின்ற விஷயங்களை சற்று நாங்கள் உன்னிப்பாக அவதானிக்க வேண்டி இருக்கும். ஏனென்றால் அண்மை காலங்களிலே அதற்காக அவர்கள் ஊழல் செய்யவில்லை, குற்றம் செய்யவில்லை என்று அர்த்தப்படக்கூடாது. ஆனால் சட்டத்தின் முன் சென்று அதை நிரூபிக்கக்கூடிய சாட்சியங்களை அவர்கள் அளித்திருக்கக்கூடும். அந்த 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 ஒரு நம்பிக்கையின் காரணமாகத்தான் இப்போது அவ்வாறு கதைக்கக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றன. ஒன்று. இரண்டாவது, நான் ஆரம்பத்திலேயே சொன்னது போலத்தான் ஒரு அரசாங்கம் பதவிக்கு வந்த பின்னர் செய்யக்கூடிய முக்கியமான விஷயங்களை 100 நாட்களுக்குள் செய்துவிட வேண்டும். அவ்வாறு செய்கின்ற போதுதான் மக்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் பூர்த்தி செய்யப்படும், அதே போல அதற்கு எதிர்ப்புகள் கிளம்பாது. ஆகவே அந்த முக்கியமான சில விஷயங்கள், குறிப்பாக நீங்கள் சொன்னது போலவே இந்த ஊழல் எதிர்ப்பு போன்ற விஷயங்கள் அதிரடியாக செய்திருக்கப்பட வேண்டிய விஷயங்கள். ஆனால் சில வழிகளிலே இந்த அரசாங்கம் சட்டத்திற்கு புறம்பாக இதையும் செய்திருக்க கூடாது என்பதில் மிக கவனமாக இருப்பதாக தெரிகிறது. ஆனாலும் கூட அந்த சட்டம் இருக்கின்ற சட்டங்களை வைத்துக்கொண்டு உடனடியாக செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இப்போது செய்வதை அப்போது செய்திருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இவ்வாறு சொல்லுவதன் அர்த்தம் ஆட்சியாளர்கள் உடனடியாக அவர்களை பிடித்து உள்ளே போட வேண்டும் என்கின்றது அல்ல. இப்போது இந்த 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 விஷயங்கள் காரணமாக உள்ளே பிடித்து போட்டப்பட்டவர்களும் கூட பிணையில் வெளியே வந்திருக்கின்றார்கள். ஆகவே அந்த உடனே பிடித்து போட்டுவிட்டு பிணையில் விடுவதொன்றும் பெரிய விஷயமாக இருந்திருக்காது. ஆனால் அந்த உடனடியாக செய்கின்ற போது அதிலே ஒரு மக்கள் மத்தியிலே ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வகையிலே இருக்கும். நீங்கள் சொன்னது போலத்தான் இந்த நாட்டிலே இந்த ஊழலை ஒழிப்பது என்பது மிக மிக கடினமான ஒரு விஷயம். இப்போது வருடக்கணக்கிலே 10-15 வருடங்களாக ஊழல் செய்தவர்கள் இப்போ இருக்கிற ஆட்சியாளர்களை நீங்கள் ஊழல்வாதிகள் சுட்டிக்காட்டும் அளவுக்கு நகைப்புக்கிடமான வகையிலே இந்த நடத்தைகள் இருக்கின்றன. ஆனால் ஒரு விஷயம் தெளிவாக தெரிகின்றது, இவர்களுக்கு எதிரான நடவடிக்கைகள் சட்டபூர்வமாக ரகசிய போலீசாருடைய அனுமதியின் பேரில் அவர்கள் அதை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அதிலே மாற்று கருத்து. அந்த செயல்முறை நின்று போய்விடவில்லை. ஆனால் மிக மெதுவாக நடக்கின்ற அந்த செயல்முறை
ஆகவே அது தொடர்ச்சியாக இப்போது கொஞ்சம் வேகப்படுத்தி இருப்பதாக தெரிகிறது என்றால் இப்போ நீங்கள் பார்க்கலாம் அடிக்கடி போய் வர வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. இப்போ இதே மாதிரியான ஒரு நிலைமையை தான் நான் கண்டேன் 2015ஆம் ஆண்டிலும். 2015ஆம் ஆண்டிலும் கூட அந்த FCID என்கின்ற அந்த பிரான்ச் இருந்தது அந்த கொழும்பு மணிக்கூட்டு கோபுரத்துக்கு பக்கத்திலே. என்னுடைய காரியாலயம் கூட அதுக்கு எதிராக இருந்த அந்த கட்டடத்தில் தான் இயங்கியது. ஆக அந்த காரியத்திலிருந்து பார்க்குற போது ஒவ்வொரு நாளும் அந்த FCIDக்கு வந்து போகிற நபர்களை எங்களால் அவதானிக்கக்கூடியதாக இருந்தது. ஆகவே அந்த நடவடிக்கை செயற்படுத்தப்பட்டிருக்கமாக இருந்தால் ஒழுங்காக இன்றிவர்கள் இப்படி கதைத்திருக்க மாட்டார்கள். ஏனென்றால் அந்த நடவடிக்கையை தொய்ந்து போக செய்தவர் அரசாங்கத்திலே இருந்த ஒரு முக்கியமான பிரமுகர். அவருடைய பெயரை நான் சொல்ல விரும்பவில்லை. ஆகவே இப்போது ஏற்பட்டிருக்கிற இந்த நிலைமையும் கூட இந்த விதமாக முடியும் என்கின்ற ஒரு அதே போல நீர்த்து போகும் என்கின்ற ஒரு நம்பிக்கையிலே தான் இப்போது எதிர்கட்சியினர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாக தெரிகிறது. இந்த மாதிரியான குற்றச்சாட்டுகளை, அதே குற்றங்களை அல்லது அதே விதமான ஊழல்களை இந்த ஆட்சியில் இருக்கின்ற அரசாங்கம், இப்போது இருக்கின்ற அரசாங்கம் அதே தவறை திருப்பி செய்யும் என நாம் நம்பவில்லை. அதுவும் வந்த உடனேயே இவ்வாறான மோசடிகளில் அவர்கள் ஈடுபடுவார்கள் என்று நான் நம்பவில்லை. இது தங்களை ஒரு தற்காத்துக் கொள்வதற்கான ஒரு நடவடிக்கையாக பார்க்கின்றேன். ஆனால் இலங்கையின் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் இருக்கின்றது. மத்தள ராஜபக்ச சர்வதேச விமான நிலையம் 2025ஆம் ஆண்டில் வரலாறு காணாத ஒரு முன்னேற்றம் அடைந்திருக்கிறது என்றெல்லாம் கூறப்படுகிறது. இயல்பாக அரசின் செயற்பாட்டில் நிதி ஈட்டுகின்ற மூலங்கள் ஓரளவு முன்னேற்றம் கண்டிருப்பதாக துறைசார் நிபுணராக நீங்கள் கருதுகிறீர்கள்? ஒருபோதும் இந்த இலங்கையினுடைய பொருளாதாரத்தை நான் இப்போதும் குறைத்து மதிப்பிடுவது கிடையாது. அது ஒரு வலுவான பொருளாதாரம். இந்த ஆட்சியாளர்களுடைய பிழையான கொள்கை தெரிவுகள் மற்றும் தந்திரோபாயங்கள் காரணமாக அது வீழ்ச்சி அடைந்ததை தவிர நாட்டினுடைய பொருளாதாரம் விழுந்து விடக்கூடிய பொருளாதாரம் அல்ல, விழுந்தாலும் எழும்பி வரக்கூடிய ஒரு பொருளாதாரம் என்று சொல்லுவேன். ஆகவே இந்த வீழ்ச்சிக்கு பிறகு நாங்கள் வர்த்தக சகடோட்டம் என்று சொல்லுவோம், ட்ரேட் சைக்கிள் என்று சொல்லுவோம், பிசினஸ் சைக்கிள் என்று சொல்லுவோம். ஒரு மந்த நிலைக்கு பிறகு, ஒரு பின்னடைவுக்கு பிறகு அந்த பொருளாதாரம் மீண்டும் எழும்பி வரும். அப்போ அந்த எழும்பி வருகின்ற கட்டத்திலே தான் இப்போது இலங்கையினுடைய பொருளாதாரம் இருக்கின்றது. ஆகவே பொருளாதார வல்லுநர்கள் சொல்வது போல அல்லது துறை சார்ந்தவர்கள் சொல்லுவது போல நாட்டினுடைய கைத்தொழில் துறையிலே ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது, விவசாயத்துறையிலே ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது, சேவைகள் துறையிலும் ஒரு அதிகரிப்பு ஏற்பட்டிருக்கிறது. இதிலே சொல்லுகின்றார்கள் அந்த கைத்தொழில் துறையில் ஏற்பட்டிருக்கின்ற அதிகரிப்பு மற்ற ஏனைய 2 துறைகளில் ஏற்பட்ட அதிகரிப்பை விட கூடுதலாக இருக்கிறது என்று 18% அதிகரித்திருப்பதாக கைத்தொழில்துறை புள்ளி விவரங்கள் சுட்டிக்காட்டுவதாக சொல்லுகின்றார்கள். ஆகவே இந்த பொருளாதாரத்தினுடைய ஒரு மீள் திரும்பல் ஏற்பட்டிருப்பதாக நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது ஆச்சரியப்படுவதற்கு ஒன்றும் இல்லை. இதில் அவ்வாறுதான் ஒரு பொருளாதாரம் இயங்கும். வளமையாக ஒரு பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்த பின்னர் அது படிப்படியாக அதிலிருந்து மீண்டு வருகின்ற போது இவ்வாறான வளர்ச்சி வீதங்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கும். குறிப்பாக இந்த 2024ஆம் ஆண்டிலே கிட்டத்தட்ட 5% இருந்த பொருளாதார வளர்ச்சி 2024ஆம் ஆண்டிலே 5%, 2025ஆம் ஆண்டிலே அது 4 தொடக்கம் 5% இருக்கும் என்று எதிர்பார்க்கிறார்கள். அடுத்து வருகின்ற இந்த ஆண்டிலும் கூட அதே பொருளாதார வளர்ச்சி தான் பேணப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் IMF சொல்லுகின்றது இந்த பொருளாதார வளர்ச்சி 3.1% வீழ்ச்சி அடையக்கூடும். ஏனென்றால் இப்போது இருக்கின்ற நாட்டினுடைய சூழல், உள்நாட்டு சூழல், புறச்சூழல் நாட்டுக்கு பொருளாதார வளர்ச்சி சாதகமாக இருந்தாலும் கூட நாட்டினுடைய வெளிப்புற சூழல் அந்த வளர்ச்சிக்கு சாதகமாக இல்லை. ஏனென்றால் இருக்கின்ற கட்டமைப்பு சார்ந்த பலவீனங்கள் இருக்கின்றன. அதே போல இந்த இயற்கை அனர்த்தத்தினால் ஏற்பட்ட ஒரு பின்னடைவு இருக்கிறது. அதே போல இப்போது ஏற்பட்டிருக்கின்ற உலக பொருளாதார நாங்கள் சொல்லுவோம் எதிர்காற்று, ஹெட்விண்ட்ஸ் என்று சொல்லுவார்கள். முன்னுக்கு வருகின்ற காற்று அவ்வளவு சாதகமான காற்றாக இலங்கைக்கு இல்லை. இலங்கைக்கு மட்டுமல்ல, ஏனைய நாடுகளுக்கும் இல்லை. ஆகவே IMF இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சியை 2026ஆம் ஆண்டுக்கு 3.1% இலக்கிட்டிருக்கிறது, கணித்திருக்கிறது. அவ்வாறு நடக்கும் என்று சொல்லியிருக்கிறது. ஆனாலும் அரசாங்கத்தினுடைய அதிகாரிகள் அது 6% வளர்ச்சி அடையக்கூடும் என்கின்ற ஒரு கருத்தையும் முன்வைக்கின்றார்கள். எது நடக்கும் என்பதை பொறுத்து தான் பார்க்கலாம். நான் நினைக்கின்றேன் துறை சார்ந்தவர்களுடைய நீண்டகால அனுபவத்தின் அடிப்படையிலே அவர்களுடைய அந்த எதிர்கூறல்கள் சரியானதாக இருக்கலாம். எதிர்வுக்கூறல்கள் சரியாக இருந்தாலும் மத்திய வங்கியினுடைய ஆளுநருடைய கூற்றுப்படி மத்திய வங்கியும் ஓரளவு ஸ்திரத்தன்மையோடு தான் பயணிப்பதாக கூறப்படுகிறது. டொலர்களினுடைய தளம்பல் ஆங்காங்கே இருந்தாலும் கூட மத்திய வங்கியும் தன்னுடைய செயற்பாடு நம்பகமாக இருப்பதாகவும் ஒரு ஸ்திரத்தன்மையோடு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அவ்வாறான அளவில் உயர்வு நிலை இருக்கின்றதா
கடந்த வருடங்களோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு மாதம் நிறைவு பெற்றிருக்கின்றது புதிய வருடத்தில். இல்லை, இலங்கை மத்திய வங்கியினுடைய இலக்குகள், குறிப்பாக வளர்ச்சி இலக்குகள் மற்றும் உறுதிப்பாட்டு இலக்குகள், அந்த உறுதிப்பாட்டு இலக்குகளுக்குள்ளே 2 விஷயங்களை உள்ளடக்குவோம். ஒன்று பணவீக்க வீதம், அடுத்தது நாணய மாற்று வீத உறுதிப்பாடு. ஆகவே பணவீக்க வீதத்தை 5% ஒற்றை இலக்கத்துக்குள்ளே வைத்துக்கொள்ள மத்திய வங்கி விரும்பியது. இன்னும் கூட அது அந்த 5% உட்பட்ட 2.3% நினைக்கின்றேன், அல்லது 2.8% நினைக்கின்றேன் இப்போதைய பணவீக்க வீதம் இருக்கிறது. அது 5% என்ற இலக்கிடப்பட்ட பணவீக்க வீதத்தை விட குறைவு. அதே போல அண்மை காலமாக நாங்கள் பார்க்கலாம், இந்த இலங்கை ரூபாவினுடைய பெறுமதி ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு சார்பாக பெறுமதி ஒரு தளம்பல் நிலையிலே ஆரம்பத்தில் இருந்தாலும் கூட இப்போது ஓரளவுக்கு அந்த முன்னர் இருந்த நிலையை விட ஒரு கூடுதலான நிலை, அதாவது 300 ரூபாய் என்ற அடிப்படையில் 295 300 ரூபாய்க்குள்ள தளம்பல் அணிந்து கொண்டிருந்த நிலைமை போய் இப்போ அதை விட சற்று கூடுதலான ஒரு நிலைமைக்கு இலங்கை ரூபாயுடைய பெறுமதி டாலருக்கு எதிராக தேய்வடைந்திருப்பதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. இந்த நிலைமை ஐக்கிய அமெரிக்க டாலருடைய பெறுமதி ஏனைய நாணயங்களுக்கு எதிராக தேய்வடைகின்ற ஒரு சூழ்நிலையிலே தான் ஏற்பட்டிருக்கிறது. ஆகவே நாங்கள் பார்க்க வேண்டும், இந்த நல்ல விஷயங்கள் இலங்கையில் நடந்தாலும் கூட இலங்கையினுடைய நாணயம் ஐக்கிய அமெரிக்க டாலருக்கு எதிராக தேய்வடைகின்றது. ஆனால் ஐக்கிய அமெரிக்க டாலர் ஏனைய நாட்டு நாணயங்களுக்கு எதிராக தேய்வடைகின்றது என்றால் இலங்கை நாட்டு நாணயத்தினுடைய அந்த உறுதிப்பாட்டை நாங்கள் ஓரளவுக்கு ஒரு ஒரு சந்தேக கண்ணோடு தான் பார்க்க வேண்டியிருக்கும். நாங்கள் சொல்லுவோம் ஸ்கெப்டிக்கல் என்று சொல்லி, அந்த ஒரு எல்லாம் சரியாக வந்துவிட்டு சொல்ல முடியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறது. இந்த கணிப்பீடுகள் எந்த அளவுக்கு சரியாக இருக்கிறது என்பது பற்றியும் சந்தேகங்கள் எழுகின்றன. ஆனால் மத்திய வங்கியினுடைய நிலைப்பாடு, இலங்கையின் பொருளாதார முன்னேற்றங்களை சர்வதேச நாணய நிதியம் IMF பிரதிநிதிகள் பாராட்டி இருக்கின்றார்கள். அதனுடைய தலைவர் இலங்கைக்கு வர இருக்கின்றார். அப்படியாயின் IMF-னுடைய கொள்கைகளை முழுமையாக ஏற்று நடைமுறைப்படுத்துவதில் இலங்கை வெற்றி கண்டிருக்கிறது. அதைத்தான் அவர்கள் சொல்லிவிட்டு போயிருக்கிறார்கள். சுருக்கமாக சொல்வதாக இருந்தால் நாங்கள் சொல்லுவோமே, தோளிலே தட்டி கொடுத்து யூ ஆர் குட் பாய் என்று சொல்லிட்டு போயிருக்கிறார். ஆகவே IMF என்ன நிபந்தனைகளை விதித்ததோ அந்த நிபந்தனைகளை அவ்வாறே முன்கொண்டு சென்றிருக்கிறார்கள். அதன் மூலமாக எதிர்பார்க்கின்ற பிஸ்கல் என்று சொல்லுகின்ற நிதி இலக்குகளை அடைந்திருக்கிறார்கள். இந்த முறை சொல்லுகிறார், இறைவரி திணைக்களம் முன்னொரு போதும் எய்தாத வருமானத்தை எய்திருக்கிறது என்று சொல்லி இருக்கின்றார்கள். அவர் சந்தோஷப்படுகின்றார்கள், அது சரிதான். ஆனால் அதே அந்த அதிகாரிகளை சொல்லுகின்றார்கள், இலங்கையினுடைய வறுமை நிலை 24 தொடக்கம் 25% என்று. ஆகவே நாட்டினுடைய மக்கள் தொகையிலே 4இல் ஒரு பங்கினர் வறுமையிலே வாடுகின்ற போது கஜானா நிரம்பி வழிகிறது என்று சொல்வது ஒன்றும் போற்றத்தக்க ஒரு விஷயமாக நான் பார்க்கவில்லை. இலங்கையில் வெளிநாட்டு முதலீடுகளை ஊக்குவிப்பது தொடர்பில் கடந்த காலங்களில் கூறப்பட்டது அவை நடைமுறைப்படுத்தப்படும் என்று. ஆனால் புதிய வருடத்திலும் கூட அவற்றுக்கான எந்த ஒரு செயற்பாடுகளும் முன்னெடுக்கப்பட்டதாக தெரியவில்லை. ஆனால் முன்னெடுக்கப்படுகின்றது. வெளிநாட்டு நேரடி முதலீடுகள் என்றதை உள்வாங்குவதற்காக அல்லது வரவேற்பதற்காக முதலீட்டு சபை, போர்ட் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் என்கின்ற முதலீட்டு சபை ஒரு சிங்கிள் விண்டோ ஓப்பன் பண்ணி வைத்திருக்கிறது. அதாவது ஒரு ஒற்றைச்சாளர நடைமுறையினை அறிமுகப்படுத்தி வைத்திருக்கிறது. அந்த ஒற்றைச்சாளரம் என்றால் ஒரு இடத்திலே எல்லா வேலைகளையும் செய்து ஒரு முதலீட்டாளர் இலங்கையிலே முதலீட வருகின்ற போது அவருக்குரிய அத்தனை வசதிகளையும் செய்து கொடுக்கின்ற ஒரு போக்கு அதன் மூலம் எதிர்பார்க்கப்படுகின்றது. அது நடைமுறையில் இருப்பதாக BOI சொல்லுகிறது. ஆனாலும் கூட நாங்கள் எதிர்பார்த்தவாறு ஒரு மிகப்பெரிய ஒரு பாய்ச்சலை நாங்கள் அடையவில்லை. கிட்டத்தட்ட கடந்த வருடம் 1 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான முதலீடுகள் இலங்கைக்கு வந்திருப்பதாக புள்ளி விவரங்கள் மூலமாக தெரிகின்றது. அந்த 1 பில்லியன் என்பது ஏனைய நாடுகளுக்கு வந்த முதலீடுகளோடு ஒப்பிடுகின்ற போது ஒரு காத்திரமான சிலாக்கியமான ஒன்றாக நாங்கள் பார்க்க முடியாது. ஆனால் ஒரு வீழ்ச்சி அடைந்திருந்த ஒரு நாட்டிலே இந்த மீட்சி பெறுகின்ற போது 1 பில்லியன் அளவிலே வந்திருப்பது என்பது சற்று ஒரு ஆறுதல் தருகின்ற விஷயமாக பார்க்க முடியும். ஆனாலும் இன்னும் கூட இலங்கையிலே முதலீட்டுக்கு உகந்த சூழல் இல்லை என்பதை அண்மையிலே இலங்கைக்கு விஜயம் செய்த துருக்கிய அமைச்சர் ஒருவர் நேரடியாகவே இலங்கை அதிகாரிகள் முன்னர் சுட்டிக்காட்டிவிட்டு சென்றிருக்கின்றார். இன்னும் அதிகாரிகள், அதாவது அனுமதி பத்திரங்களை பெறுவதிலே சிக்கல்கள் இருக்கின்றன, தேவையான ஆளுநரை பெறுவதிலே சிக்கல்கள் இருக்கின்றன. குறிப்பாக இந்த அனுமதி பத்திரங்களை பெறுவதிலே மிகப்பெரிய நீண்ட இழுபறி இருப்பதாக சொல்லுகின்றார்கள். அதே போல இங்கே வந்து ஏற்கனவே முதலீடுகளை மேற்கொண்டவர்களும் கூட இந்த
ரெகுலேட்டரி ப்ரோசஸ் என்பது மிக மிக கடினமானதாக இருப்பதாக சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆகவே இது 2 சந்தர்ப்பங்களாக இருந்தாலும் கூட அந்த சுட்டிக்காட்டப்பட்ட சந்தர்ப்பங்கள் 2 சந்தர்ப்பங்களிலே இந்த இலங்கையினுடைய முதலீட்டு சபை ஒரு ஒற்றைச்சாளரத்தை அறிமுகப்படுத்தி வைத்திருந்தாலும் கூட இங்கே உள்ளே வருகின்றவர்கள் முதலீட்டுக்கு உகந்த சூழல் இல்லை என்பதை சுட்டிக்காட்டிய 2 சந்தர்ப்பங்களாக அவற்றை நாங்கள் கொள்ளலாம். ஆகவே இலங்கை முதலீடுகளை கவர்வதாக இருந்தால் இன்னும் நீண்ட தூரம் பயணிக்க வேண்டி இருக்கிறது. சும்மா ஒரு பேச்சுக்காக ஒரு ஒற்றைச்சாளரம் இருப்பதாக சொல்லிக் கொள்வதன் மூலமாக முதலீடுகளை கவர்வதற்குரிய ஒரு சூழல் இங்கே இல்லை. ஒன்று அதிகாரிகளுடைய அந்த நடத்தை, 2வது இலங்கையிலே முதலீடுகளை செய்வதன் மூலமாக ஒரு லாபத்தை ஈட்ட முடியுமா என்கின்ற ஏனைய பொருளாதார புறச்சூழலையும் பார்க்க வேண்டியிருக்கிறது. ஏன் ஒருவர் இலங்கைக்கு வர வேண்டும், இலங்கைக்கு வராமல் இந்தியாவுக்கு செல்ல முடியாதா, பங்களாதேஷுக்கு செல்ல முடியாதா, அல்லது மாலைதீவுக்கு செல்ல முடியாதா, ஏன் இலங்கைக்கு வர வேண்டும் என்பது சம்பந்தமாக இலங்கை அதிகாரிகள் மிக தெளிவான ஒரு கொள்கையினை வகுத்து அதன்படி செயற்பட வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்கிறது. அது தொடர்பான எந்த புரிதலும் இருப்பதாக தெரியவில்லை. இலங்கையின் பொருளாதாரம் தொடர்பில் மத்திய வங்கியினுடைய ஆளுநர் கலாநிதி நந்தலால் அவர்கள் ஒரு முக்கியமான விடயத்தை கூறியிருக்கின்றார். டிட்வா சூறாவளி தாக்கத்தின் மத்தியிலும் இலங்கையின் பொருளாதாரம் சிறப்பாக இருக்கின்றது. அரசாங்கத்தின் செலவுகள், அரசாங்கத்தின் கடன் மற்றும் வாங்கல் மற்றும் கடன் மறுசீரமைப்பு ஆகியவற்றில் பாதிப்புகள் ஏற்பட்டுள்ளதாக விவாதங்கள் நிலவிய போதிலும் கடந்த சில வருடங்களில் காணப்பட்ட சிறந்த வருமான மீட்டல் மற்றும் நிதி ஒழுக்கம் காரணமாக 2 அரச வங்கிகளிலும் $1 டிரில்லியன் மேலதிக இருப்பை பேண முடிந்துள்ளதாக அவர் கூறுகின்றார். கிட்டத்தட்ட ஒரு பொருளாதாரத்தின் உச்சம் என்பதை விட படிப்படியான ஒரு வளர்ச்சி என்பதை நந்தலால் கூறுகிறார். இவர் கடந்த ஆட்சியிலும் மத்திய வங்கியின் ஆளுநராக இருந்தவர், அவர் தொடர்கிறார். இது எப்படியான ஒரு கருத்தாக நீங்கள் பார்க்கிறீர்கள் பொருளாதார ரீதியில்? ஐயா, இது என்ன பிரச்சனை என்று சொன்னால், அரசாங்கத்தினுடைய கஜானா நிரம்பி இருக்கிறது, வங்கிகளுடைய கஜானாவும் நிரம்பி இருக்கிறது, மக்களுடைய பைகள் நிரம்பி இருக்கிறதா என்பதுதான் பிரச்சனை. ஏனென்றால் மக்கள் உழைக்கின்ற வருமானத்திலே மிகப்பெரிய ஒரு தொகையை அரசாங்கம் வரியாக அறவிடுகின்றது, IMF சொன்னபடி. ஆக மக்களுடைய கொள்வன சக்தி குறைந்திருக்கிறது, அவர்களுடைய வாழ்க்கை தரம் வீழ்ச்சி அடைந்திருக்கின்றது, வறுமை நிலை அதிகரித்திருக்கின்றது. ஆனால் ஏனைய குறிகாட்டிகளை பொறுத்த மட்டிலே மத்திய வங்கி ஒரு சிறப்பான ஒரு பகுதியை இருப்பதாக சொல்லுகின்றது. ஆகவே பொருளாதாரம் மீழ்ச்சி அடைந்து வருகின்றது, வளர்ச்சி அடைந்து வருகின்றது. ஆனால் அதற்காக கொடுத்த விலை என்னவென்று பார்த்தால் மக்களுடைய வாழ்க்கை தரம், வறுமை நிலை அதிகரித்திருக்கிறதாக நாங்கள் நாளில் ஒரு பகுதியினர் வறுமையிலே இருக்கின்ற போது இந்த தரவுகளை வைத்துக்கொண்டு நாடு என்னத்தை சாதித்தது என்பதை பார்க்க வேண்டும். ஏனென்றால் பொருளாதாரத்தினுடைய அபிவிருத்தி என்பது வெறுமனே வருமான இலக்குகளையோ அல்லது நாட்டினுடைய தேசிய உற்பத்தியினுடைய இலக்குகளையோ மட்டும் வைத்துக்கொண்டு நாங்கள் குறிப்பிட முடியாது. மக்களுடைய வாழ்க்கை தரத்துக்கு என்ன நடந்திருக்கின்றது என்பதை, மக்கள் ஒழுங்காக 3 நேரமும் தங்களுடைய உணவுகளை உண்டு தங்களுடைய அந்த வேலை செய்கின்ற போது அந்த வேலைக்கு கிடைக்கின்ற வருவாய், அந்த வருவாய் வைத்துக்கொண்டு ஒரு சிறப்பான வாழ்க்கை தேவையில்லை, கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை செய்ய முடியுமா என்று பார்க்கின்ற போது அந்த நிலைமை இலங்கையிலே இல்லை என்பதுதான் நாங்கள் சுட்டிக்காட்ட வேண்டி இருக்கிறது. ஆகிய பொருளாதாரம் வளர்ந்திருப்பதாக எடுத்துக்கொண்டாலும் மக்களுடைய வாழ்க்கையிலே அந்த பொருளாதார வளர்ச்சியை நாங்கள் காணக்கூடியதாக இல்லை. அரச ஊழியர்கள் தொடர்ச்சியாக எதிர்பார்க்கின்ற அல்லது நீங்கள் கூறுவது போன்று வாழ்க்கை சுமையை சமாளித்துக் கொள்வதற்கு அவர்களுக்கான ஊதியம் முக்கியமாக இருக்கின்றது. அரசு ஊழியர்களுக்கு எதிர்வரும் 2027 ஆண்டு சம்பள உயர்வு வரும் வரை வேறு எந்த ஒரு கொடுப்பனவும் அதிகரிக்கப்பட மாட்டாது. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெளிவாக கூறியிருக்கிறார். கடந்த காலங்களில் படிப்படியாகவெல்லாம் கூறப்பட்ட போதும் இப்போது நிரந்தரமாக கூறிவிட்டார். 2027 வரையும் பொறுத்துக் கொள்ளுங்கள், உங்களுக்கான சம்பள அதிகரிப்பு இல்லை என்று. அதனை நீங்கள் அரச ஊழியர் தரப்பில் எப்படி பார்க்கிறீர்கள், அரசாங்க தரப்பில் அதனை எப்படி பார்க்கிறீர்கள்? இல்லை, அரச ஊழியர்களுடைய சம்பளங்கள் அந்த 2024 ஆண்டு பதவிக்கு வந்த உடனே அந்த அரசாங்கம் அறிவித்தபடி 3 கட்டங்களாக அந்த சம்பள அதிகரிப்பை கொடுப்பதாக உறுதி கூறி அந்த மொத்த சம்பளத்தையும் அவர்களுடைய அந்த பேஷீட்டிலே போட்டுவிட்டு அதிலே 1/3 பகுதியை கடந்த வருடம் வழங்கினார்கள். அந்த இன்னொரு 1/3 பகுதி இந்த வருடம் வழங்கப்படுகிறது. அடுத்த 1/3 பகுதி 2027 ஆண்டு வழங்கப்படும். எனவேதான் ஜனாதிபதி சொன்னார் 2027 ஆண்டு வரையிலே இந்த சம்பள அதிகரிப்பும் மேற்கொள்ளப்பட முடியாது. மக்கள் கேட்பது சம்பள அதிகரிப்பை அல்ல, வாழ்க்கை செலவினுடைய குறைப்பை. அந்த வாழ்க்கை செலவு அதிகமாக இருப்பதற்கு காரணம் ஒன்று விலை அதிகரிப்பு, பணவீக்கம் குறைவாக இருந்தாலும் கூட பணவீக்கம் என்பதை நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். விலை மட்டம் இருக்கின்ற விலைகள் மேலும் அதிகரிக்கிறது தான் பணவீக்கம் என்று சொல்லுகின்றோம். அந்த மேலும் அதிகரித்த வீதம் தான் 2% இருக்கிறது. ஏற்கனவே அதிகரித்த விலைகள் அவ்வாறு தான் இருக்கின்றன.
ஆகவே அந்த ஏற்கனவே அதிகரித்த விலைகள் காரணமாக மக்களுடைய வாழ்க்கை தரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு என்ன வழி என்பதை பார்க்க வேண்டும். குறிப்பாக ஒரு குறிப்பிட்ட வருமான எல்லைக்கு மேற்பட்டவர்கள், நான் நினைக்கிறேன் 1.5 லட்சம் ரூபாவுக்கு மேற்பட்ட வருமானத்தை பெறுகின்றவர்களுடைய மேலெல்லை 36% இருக்கிறது. ஆக அந்த மேலெல்லை கிட்டத்தட்ட 4,50,000 வருமானம் பெறுகின்ற ஒருவர் 36% வரியாக செலுத்த வேண்டும் நேரடியாக. அதற்கு அடுத்தபடியாக 18% வெட் வரியையும் செலுத்த வேண்டும் கொள்வனவுகளை மேற்கொள்ளுகின்ற போது. ஆகவே ஒருவருடைய வருமானத்திலிருந்து கிட்டத்தட்ட 52% வரியாக அறவிட்டுக் கொள்ளுகிறார்கள். ஆகவே 48% வைத்துக்கொண்டு எல்லா செலவுகளையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டி இருக்கிறது. ஆகவே கேள்வி பக்கத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. இலங்கையிலே வாழ்க்கை தரத்திலே ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக சம்பள அதிகரிப்பின் மூலமாக இதனை ஈடு செய்து விட முடியும் என்று நான் நினைக்கவில்லை. என்றால் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையிலே சிக்கிக் கொண்டிருப்பதாகத்தான் தெரிகின்றது. அப்படியே ஜனாதிபதி கூறுகின்ற கூற்றை சாதகமாக எடுத்துக்கொள்வதா பாதகமாக எடுத்துக்கொள்வதா? இல்லை, 2027 ஆண்டுக்கு பிறகு படிப்படியாக சம்பளங்களை அதிகரித்தாலும் கூட அந்த சம்பள அதிகரிப்பு இந்த ஏற்கனவே இருந்த கொள்வனவு சக்தியில் ஏற்பட்ட வீழ்ச்சியை ஈடு செய்யக்கூடியதாக இருக்காது. இப்போது 36% வரி என்று சொன்னால் அந்த வரியின் மூலமாக இழக்கப்பட்ட அந்த கொள்வனவு சக்தியை ஈடு செய்யக்கூடியவாறு ஒரு வருமானத்தை அதிகரிக்கக்கூடிய நிலைமையிலே இலங்கை அரசாங்கம் இல்லை. ஆகவே தியரி அடிப்படையிலே ஒரு வருமானத்தினுடைய மக்களுடைய மெய் வருமானத்தினுடைய கொள்வனவு சக்தியிலே ஒரு வீழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது. அதன் காரணமாக அவர்களுடைய வாழ்க்கை தரத்திலே ஒரு வீழ்ச்சி தவிர்க்க முடியாதவாறு ஏற்பட்டிருக்கிறது. ஒட்டுமொத்தத்தில் இலங்கையின் பொருளாதாரத்துக்கு இந்தியாவின் வரவு செலவு திட்டத்தில் அதிகளவான நிதி ஒதுக்கப்பட்டிருப்பதாக இந்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் கூறுகின்றார். அவர் உள்ளக அயலக விவகாரங்கள் மற்றும் உள்ளக புனரமைப்பு அயலுறவுத்துறை தொடர்பில் கிட்டத்தட்ட பெரும் தொகை நிதியை ஒதுக்கி இருக்கிறது இந்தியா. இது வழமையான நிதி ஒதுக்கீடாக இருந்தாலும் இப்போது இலங்கையில் இருக்கக்கூடிய டெல்வின் சில்வா தலைமையிலான குழுவினர் இந்தியா சென்றிருக்கின்றார்கள். இனி வரப்போகின்ற வாரங்களில் ஜனாதிபதியும் செல்ல இருக்கின்றார். சூழல் மாறுகிறதா அல்லது சூழல் வளமையாக இருக்கிறதா பார்க்கலாம். இலங்கையை பொறுத்த மட்டிலே பணம் என்று வருகின்ற போது இந்தியா ஒரு மிக சிறந்த நண்பன். பணம் தவிர்ந்த ஏனைய விஷயங்கள் என்று வருகின்ற போது இந்தியா ஒரு செல்வாக்கு செலுத்துகின்ற ஒரு சக்தியாக பார்க்கப்படுகிறது. இது ஒரு புதிய விஷயம் அல்ல இலங்கையை பொறுத்த மட்டிலே. ஆனால் இந்தியாவை பொறுத்த மட்டிலே இலங்கையிலே இந்தியாவிலிருந்து வந்த ஒரு வம்சாவளியினர் இங்கே இருக்கிறார்கள். இலங்கை ஒரு அயல் நாடு என்ற வகையிலே இலங்கையினுடைய பொருளாதார வளர்ச்சி, பொருளாதாரத்தினுடைய மீட்சி இந்தியாவுக்கு மிக முக்கியம். எனவே அந்த அயலவருக்கு முதன்மை வழங்குகின்றோம் என்கின்ற அந்த கொள்கையின் அடிப்படையிலே இந்தியா தொடர்ச்சியாக இலங்கைக்கு உதவிகளை செய்து கொண்டு வருகின்றது. அது கோவிட் கொள்ளை நோயாக இருந்தால் என்ன, பொருளாதார நெருக்கடியாக இருந்தால் என்ன, இந்தியா தான் ஆபத் பாந்தவனாக முதலிலே வந்து உதவி செய்த நாடு. அதை இங்கே பாராளுமன்றத்திலும் பல தடவைகள் சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். நல்ல விஷயம். ஆனால் இப்போது இருக்கின்ற பொருளாதார அதாவது புவி சார் அரசியல் சூழலிலே இலங்கை நிச்சயமாக இந்தியாவினுடைய நட்பை நாட வேண்டிய ஒரு நிலைமையில இருக்கிறது. கட்டாயமாக இந்தியாவுடைய நட்பு இலங்கைக்கு தேவை. ஆனால் அது இந்தியாவின் பால் மிகுந்த நெருக்கத்தை ஏற்படுத்தி விடும் என்கின்ற ஒரு தோற்றப்பாட்டையும் ஏற்படுத்திவிடக்கூடாது. ஏனென்றால் இப்போது முத்தரப்பு ஒரு பனிப்போர் நிகழ்கின்ற ஒரு சூழல் இது. ஏனென்றால் இந்தியா அமெரிக்காவுக்கு இடையிலான பனிப்போர், இந்தியாவுக்கும் சீனாவுக்கு எதிரான பனிப்போர், சீனாவுக்கும் அமெரிக்காவுக்கு இடையிலான பனிப்போர். இந்த அடிப்படையிலே பார்க்கின்ற போது ஐரோப்பிய ஒன்றியம் இப்போது இந்தியாவோடு வந்து சேர்ந்திருக்கின்றது. ஒரு வர்த்தக உடன்பாடு எட்டப்பட்டிருக்கின்றது. ஆகவே இலங்கை வெகு கவனமாக இந்த ஏற்பட்டிருக்கின்ற இந்த புவிசார் அரசியல் மாற்றங்களை இனம் கண்டு கொண்டு அந்த அலையிலே தன்னுடைய படகினை செலுத்த வேண்டிய ஒரு நிலையிலே இருக்கிறது. ஆகவே இந்தியா இலங்கைக்கு உதவி செய்வதற்காக நிதியினை ஒதுக்கியிருப்பது நல்ல விஷயம். அந்த நிதி இலங்கைக்கு அபிவிருத்தி நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படும் என்று நம்புகின்றோம். முக்கியமான காலகட்டத்தில் இலங்கையின் பொருளாதாரம் உலக ரீதியாக பொருளாதாரத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி தொடர்பான பல முக்கிய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்காக சிறப்பு நன்றிகளோடு உடம்பு விடைபெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். ஸ்ரீ காளிமாதா ஜோதிடம் பிரபல ஜோதிடர் பண்டித் மகாராஜா. தொழில், கல்வி, வியாபாரம் மற்றும் மந்திர சூனிய பிரச்சனைகளுக்கு நிரந்தர தீர்வு. அரசியலில் நகர்த்தப்படும் காய்கள், திரைமறைவில் நடக்கும் ரகசிய பீரங்கள், உலகத் தமிழர் அறிந்தேயாக வேண்டிய உண்மைகளை தேடி ஒரு உடறுப்பு.